ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோட டாபிக் பார்த்தீங்கன்னா திருமணம் தாரதோஷம். இப்ப திருமணம் தாரதோஷத்தை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிறோம். இன்னைக்கு நம்மள்ட்ட கன்சல்டேஷன் வந்தவர் லைவ்லயும் நம்ம கன்சல்ட் பண்ணியிருக்கோம். அவருக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறோம். அவர் நம்மள்ட்ட ஒரு கமெண்ட்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருந்திருக்காரு. அதற்கான ரிப்ளைவா தான் இந்த வீடியோவை பார்க்க போறீங்க. ஸோ அவர் கேட்டிருந்த கேள்வி ஒரு பெக்யூலியரான ஜாதக அமைப்பு. அவருடைய கேள்வி என்னன்னா, தாரதோஷம் இருக்கு, ஆனா அதே நேரத்துல பௌர்ணமி யோகம் சிறப்பாக இருக்கும், எல்லாருக்கும் சூப்பரா வேலை செய்யும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார். ஏன்னா அந்த வீடியோ கீழே தான் கமெண்டே அடிச்சிருக்காரு. பௌர்ணமி யோகம் எப்படி எல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதற்கு கீழே தான் அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். சந்திர கேந்திரத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். அதில் தான் போட்டிருக்கோம். அப்போ எனக்கு சந்திர கேந்திரம் இருக்கு, சந்திரனே பௌர்ணமி யோகத்தில் நிற்கிது. ஆனால் நான் ஒரு திருமணம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு ஒரு வயதானங்கிறத விட கொஞ்சம் திருமணமாகி கணவரோடு பிரிந்து, அதாவது குழந்தையோடு இருக்கக்கூடிய கணவரோடு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்குது. அப்போ அதற்கான காரணம் எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தை கேட்குறாரு. சரிங்களா? கணவரோடு பிரிந்த ஒரு பெண்ணு தான். அப்போ அவங்க ஒரு குழந்தையோட இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அவங்களோட இவருக்கு ஒரு தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் அதற்கான காரணம் என்ன, ஏன் எனக்கு இப்படி நடக்குது? அப்போ சந்திர அதியோகம், சந்திர கேந்திரம் இருக்குது, பௌர்ணமி யோகம் இருக்குது, ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. நம்ம ஆல்ரெடி இவருக்கு நம்ம ஆன்சர் வர பண்ணியிருக்கோம். அதையும் நம்ம டெக்ஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ ஏன் எனக்கு இது போன்ற அமைப்புகள் இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்துச்சுங்கன்னு போட்டிருந்தா நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காட்டுறேன். ஸோ அப்போ அதனால அது என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அவர் கேட்டிருந்த கேள்வி என்னங்கிறத பாருங்க ஃபர்ஸ்ட். ஸோ இவர் தான் அஜித் குமார். 1 மந்த்துக்கு முன்னாடி போட்டிருந்தார். சார், நீங்கள் சந்திர கேந்திரம் இவ்வளவு வேலை செய்யும் என்று கூறுகிறீர்கள் சார். எனக்கு சந்திரனுக்கு 4 கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்கிறது சார். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி சந்திரன். அப்புறம் ஏன் நீங்கள் எனக்கு சனி செவ்வாய் ராகு கேது லக்னத்திற்கும் 7ஆம் வீட்டிற்கும் தொடர்பு இருக்கிறது, லக்னத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்ட்டு தொடர்பு இருக்கிறது. விதவை பெண், கணவரை இழந்த பெண், குழந்தை உள்ள பெண், விவாகரத்து ஆன பெண், மாற்றுத்திறனாளி ஆக மொத்தம் ஒரு குறையுள்ள மனைவிதான் அமையும் என்று கூறினீர்கள் சார். எனக்கு சனி செவ்வாய் ராகு கேது அனைத்தும் பௌர்ணமி சந்திரன். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 2-3 இதை ஸ்கிப் பண்ணி வச்சிருக்கோம். பௌர்ணமி சந்திரன், கேது அனைத்தும் பௌர்ணமி சந்திரன் கேந்திரத்தில் தான் சார் இருக்கு. இப்போது இந்த பௌர்ணமி சந்திரன் கேந்திரத்தில் இருக்கும் சனி செவ்வாய் ராகு கேதுவை சுபத்துவப்படுத்தி எனக்கு குறை இல்லாத நல்ல மனைவியை கொடுக்காதா சார்? நல்ல எந்த குறையும் இல்லாத பெண் ஏன் எனக்கு அமையாது? அப்படி அமைந்தால் அது நிலைக்காதா சார்? இதற்கு நீங்கள் பதில் அளியுங்கள் சார், தயவு கூர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காரு. 24/12/96 மதியம் நாமக்கல் அப்படின்னு சொல்லிட்டு தங்களிடம் ஒரு வருடம் அல்லது அதற்கு முன்னாடி அவருக்கு நம்ம ஆன்சர் வர பார்த்துருக்கோம். அதை தான் அவர் மென்ஷன் வேற பண்ணியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாமக்கல் சார், தங்களிடம் 1 வருடம் அல்லது 2 வருடத்திற்கு முன் கட்டணம் கட்டி ஜாதகம் பார்த்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லைவில் பலன் சொன்னீர்கள் சார். திருமணம் பற்றிய கேள்விக்கு தயவு கூர்ந்து நேரம் இருந்தால் என்னுடைய ஜாதகத்தை விளக்கி எடுத்துக்காட்டு வீடியோ கொடுங்கள் சார். நீங்கள் கூறியபடியே திருமணமாகி குழந்தை உள்ள கணவருடன் வாழாத பெண்ணுடன் 2020 செப்டம்பருக்கு பிறகு பழக்கம் ஏற்பட்டு இதுவரைக்கும் தொடர்கிறது சார். ஏன் எனக்கு பௌர்ணமி சந்திர கேந்திரம் வேலை செய்யவில்லை சார்? இதுதான் அவருடைய கேள்வி. இப்ப ஜாதகத்தை உங்களுக்கு அப்புறம் விளக்குறேன். அவருடைய கேள்வி சாராம்சம் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அவர் ஜாதகத்தில் 7ஆம் இடம் டிஸ்டர்ப் ஆகி நிற்குது. எனக்கு பௌர்ணமி யோகம் இருக்குது. அந்த பௌர்ணமி சந்திரனுடைய கேந்திரத்தில் அந்த 7ஆம் இடமும் இருக்குது.
அப்படி இருந்துச்சுன்னா ஒரு குறையில்லாத வரனை கொடுத்துருக்கணும்ல, எனக்கு இந்த மாதிரி குறை அப்படிங்கிற விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி நான் ஆன்சரும் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போ அது என்ன? அப்போ இந்த வீடியோவின் மூலமாக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தாரதோஷம் ஏன் இவருக்கு இப்படி வேலை செஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்று, சந்திர கேந்திரம் பௌர்ணமி யோகம் இவருக்கு தராதுக்கான காரணம் என்ன? எல்லாருக்கும் பௌர்ணமி யோகம் சூப்பர் நன்மை, பௌர்ணமி யோகத்தில் பிறந்தா யோகம் யோகம்னா, இந்த இப்போ ஒரு அவரே சொல்லியிருக்காரு, பௌர்ணமி தான் பிறந்திருக்கேன், எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்போ பௌர்ணமி யோகம் ஏன் வேலை செய்யலை, ஏன் வேலை செய்யலை, அந்த ஒரு காரணம். 2 பாயிண்ட். அடுத்தது, இவருக்கு அந்த செகண்ட் மேரேஜ் ஆனவங்க அல்லது விதவை ஆனவங்க இது போன்ற, அப்போ இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு நபரோட தொடர்பு ஏன் ஏற்பட்டுச்சு, அதற்கான காரணம் என்ன? அந்த தொடர்பு இது வரைக்கும் ஸ்டில் நவ் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அதுக்கான காரணம் என்ன? இப்படி ஒரு 4 கேட்டகரியில் இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம அலச போகிறோம். ஸோ பாருங்க, ஜோதிடம் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இன்னைக்கு நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் எடுக்கிறோம், அதற்கான காரணம் இதனால தான் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ அந்த ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், இதுதான் அவருடைய ஜாதகம். 24/12/96 12:44 PM நாமக்கல். ஸோ இப்போ இந்த ஜாதகத்தில் அவர் சொன்ன மாதிரி லக்னத்தில் சனிக்கேது, 7ஆம் இடத்துல செவ்வாறாகு. இது ஒரு முழு பௌர்ணமி யோகத்தில் பிறந்த ஒரு ஜாதகம், மார்கழி மாதத்தில் ஒரு முழு பௌர்ணமி யோகத்தில் பிறந்த ஜாதகம். மீன லக்னம், மிதுன ராசி. ஸோ நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரிஷம் 3ஆம் பாதம். இதுவும் ரொம்ப முக்கியம். சந்திரன் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துக்குது, அதுவும் சிறப்பு. அந்த ஒரு சிறப்பும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போ ஒரு முழு பௌர்ணமி யோகத்தில் பிறந்த ஜாதகம். அப்போ மீன லக்னத்துக்கு 7ஆம் வீடு தான் திருமண பாவகம், எது கன்னி வீடு. அப்போ இது மீன லக்னங்கிறது உபய ராசி. அப்போ உபய ராசியை லக்னமாக கொண்டவர்களுக்கு 7வது பாவகம் பாதகஸ்தானம், பாதக ஆதிபத்தியம் கொண்ட ஸ்தானம். அப்போ பாதகம் அப்படிங்கிறது 7ஆம் வீட்டின் வழியாக நடக்கணும். பாதகம் அப்படிங்கிறது ஒரு கெடுதல். இந்த ஜாதகருக்கு 7ஆம் வீட்டின் வழியாக ஒரு கெடுதல் நடக்கணும் அப்படிங்கிறது தான் அவனோட ஆன்சர். அந்த வீடு கெட்டு போயிடுச்சுன்னா அந்த வீட்டின் வழியாக கெடுதல்கள் இல்லை, ஓகேவா? பாதகம் இல்லை. இப்ப சனி செவ்வாய் கெட்டு போயிடுச்சு, சனி செவ்வாய் ராகு இந்த 3ம் 7ஆம் இடத்தோடு தொடர்பு நிக்குது அப்படின்னா அந்த வீடு கெட்டு போயிருக்கு தானே, ரைட்? ஆமா. ஆனா நல்லா பாருங்க, அந்த வீடு சனி செவ்வாய் ராகு மட்டும் இருக்குதா அப்படின்னா இல்ல, குருவோட சரி சந்திரனுடைய பார்வையும் அங்க இருக்குது, சந்திரனுடைய கேந்திரமும் அங்க இருக்குது. அப்ப அந்த பாவகம் முழுமையாக கெட்டு போகல, ஓகேவா? ஆனா இந்த கலப்பு பணம் ஜோதிடத்தில் நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, அதாவது டிஜிட்டலா ஜோதிடத்தில் அணுகவே முடியாது. எஸ், பாதகம் நடக்க போகுது, மாரகம் நடக்க போகுது, கண்டம் நடக்க போகுது, இப்படி சொல்லிட்டு போறது ஜோதிடம் கிடையாது. கண்டம் நடக்குது சார், இது மரணத்துக்கு நிகராக போகாது சார், பயப்பட வேண்டாம், சின்னதாக அடிப்படும், ஸ்டிச்சிங் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும், பயப்பட வேண்டாம், சரிங்களா? இது மாதிரி சொல்லணும். தோஷம் தான் சார், தார தோஷம் தான் சார், இது குடும்ப பிரிவெல்லாம் கொடுக்காது, சின்னதா ஒரு புரிதல் குறைவாக ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பொருளாதாரம் அப்படித்தான் இருக்கும், இதற்கு இந்த மெத்தட்ல போனீங்கன்னா நல்லா இருக்கும், சிம்பிள். இந்த மெத்தட்ல தான் ஜோதிடத்தை அணுகணும், அதாவது நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். ஏன் எதுக்கு இப்படி இருந்துச்சுன்னா இந்த பலன் தான் கொடுக்கும் அப்படின்னு இந்த மெத்தட்ல போனாதான் ஜோதிடத்தில் பலன்களை நம்ம துல்லியமாக எடுக்க முடியும். இப்ப 7ஆம் இடம் கெட்டு போய் நிக்குது, சனி செவ்வாய் ராகு, அந்த இடம் பழுதா நிக்குது, அப்ப பழசு. அப்ப ஜோதிடத்தின் அடிப்படையில் நான் யாரும் தவறா நினைச்சுக்க வேணாம், தவறாவும் புரிஞ்சுக்க வேணாம், ஜோதிட பார்வையில தான் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? திருமணமான ஆண் மறுபடியும் 2வது திருமணத்துக்கு போறான்னா அந்த பெண்ணுக்கு அந்த ஆண் 2ஆம் தாரம் அப்படின்னு வரும்பொழுது அந்த பொண்ணுக்கு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கும். அதனாலதான் 2ஆம் தாரமாக ஒரு பொண்ணு, சரி 2ஆம் தாரமாக வாக்கப்படுறாங்கன்னு அர்த்தம். அந்த பொண் அந்த அந்த ஜாதகருக்கு மனைவியாக 2ஆம் தாரமாக போறாங்கன்னு அர்த்தம். இது அப்படியே வைஸ் வர்சாவா பெண்ணுக்கு எடுத்துக்கலாம். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு 2ஆம் தார அமைப்பான பெண்ணு தான் வரும். 2ஆம் தாரங்கிற அமைப்பு இது போன்ற விதவையானவர்கள் அல்லது கணவனை விட்டு விலகினவர்கள், இது போன்ற அமைப்பு. அந்த பாவகம் எந்த அளவுக்கு பழுதாக இருக்குதோ அதற்கேற்றாற் போல, ஓகேவா? அப்ப எந்த அளவுக்கு சனி சம்பந்தப்பட்டுச்சுன்னா பழசு, கொஞ்சம் வயதானவர்கள், அப்ப என்ன ஆகுது, குழந்தையோடு இருக்கக்கூடியவர்கள், இது போன்ற ஏஜ்டு பீப்புள்ஸ் இப்படிங்கிற கேட்டகரியை கொடுக்கும், சரிங்களா? அதனாலதான் அந்த கேட்டகரி சொன்னேன். அந்த பாவகம்
எந்த அளவுக்கு பலமா நிக்குது, எந்த அளவுக்கு சுபத்துவமா நிக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகத்துல 7ஆம் பாவகம் அடி வாங்கி நிக்குது. சனி, செவ்வாய், ராகு மூன்றும் சேர்ந்து நல்லா பாருங்க. செவ்வாய் 2, ராகு 9, சனி 7. ஸோ நல்லா நெத்திரட்ச மாதிரி உங்களுக்கு அந்த 7வது பாகம் அடி வாங்கி நிக்குது. சந்திரனுடைய கேந்திரம் அந்த பாவகத்துல விழுவது அந்த அளவுக்கு சுபத்துவம் அப்படிங்கிறது குறைவு தான். அந்த இடத்துல சுபத்துவம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், குறைவா இருக்குது. 3 பாவகிரகங்கள் அந்த இடத்த அடி வாங்கும் பொழுது ஒரு சந்திரனுடைய பார்வை அதை முழுமையாக நிவர்த்தி பண்ணுமா இல்ல அப்படிங்கிறது. இப்ப சந்திரன் தூக்கி 7ஆம் இடத்துல போட்டு விலகி வச்சிருந்தீங்கன்னா அது பவர்ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும்னு அர்த்தம். இப்ப அந்த சந்திர கேந்திரத்துல இருக்கிறதுனால ஒரு பலன் உண்டு. அந்த பலன் கடைசியா நான் சொல்றேன். சோ இப்ப இங்க சந்திரன் கேந்திரத்துல இருக்கக்கூடிய 7வது பாவகம் சுபத்துவம் தான். ஆனா அதை கம்பேர் பண்ணும் பொழுது சனி, செவ்வாய், ராகு காம்பினேஷனால அந்த வீடு இருள் அதிகமாக இருக்குது. அதனால அந்த பாவகம் இருளாயிடுச்சு. அதனால அந்த பாவகத்தின் வழியாக பாதகம் மிக மிக குறைவாக தான் கிடைக்கணும். பாதகம் முழுமையா கிடைக்காது. அப்ப பாதகம் இல்லாத ஒரு தன்மை தான் இருக்குது. சரிங்களா? அப்ப அந்த பெண் மூலமாக அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறதான் என்னுடைய ஆன்சர். சரிங்களா? ஆனா அந்த பெண் எப்படி இருப்பாங்க? இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன், ராகுவோட காம்பினேஷன் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு பெண்ணா தான் வருவாங்க. இதுதான் என்னுடைய ஆன்சர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 7ஆம் இடத்தில் எந்த கிரகம் சம்பந்தப்பட்டு நிற்குதோ அது சார்ந்த உடல் மொழி, வயதானவர்களா அல்லது சேம் ஏஜ்ல உள்ளவங்களா அல்லது வயது ரொம்ப குறைஞ்சவங்களா அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்ப இந்த ஜாதகத்துல அப்படிதான் இருக்குது. சரியா? இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இல்ல அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஜாதகருக்கு இவருக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு பொண்ணு கிடைச்சிருப்பாங்க. ஆனா பஞ்சாயத்து அப்படி ஒரு பஞ்சாயத்தை அனுபவிச்சிருப்பாங்க. இப்ப பஞ்சாயத்து இல்லாத ஒரு கேட்டகரியில போகுதுன்னா அதுக்கு காரணம் செவ்வாய் ராகு சனி. அத எப்படி கொடுக்குதுன்னா பழசு அப்படிங்கிற ஒரு கேட்டகரியின் வர்றதுனால கொடுக்குது. இந்த பாயிண்ட் தான் தாரதோஷம் இப்படி வேலை செஞ்சதுக்கான காரணம். சரிங்களா? சனி செவ்வாய் அந்த இடத்துல இருந்து தாரதோஷத்தை குறைச்சிருச்சு. ஆனா அந்த செவ்வாய் ராகுங்கிறதுனால இந்த மெத்தட்ல போகுது. சரி, இதை ஓவர் கம் பண்றோம் சார் அப்படின்னா பண்ண முடியாது. கிரகங்களை மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது. சப்போஸ் இல்ல எனக்கு இந்த மாதிரி எனக்கு செகண்ட் ஹேண்ட் பீப்புள்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் மல்லு கட்டி நீங்க செய்யறீங்கன்னா கூட வராது. இதுதான் தோஷத்துல இருக்கக்கூடிய ரொம்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு சம்பவங்கள் இப்படிதான் போகும். ஓகேவா? 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்துச்சு. ஜாதகர் ஒரு பெரிய மில்லியனியர் இருக்காரு, ஒரு கோடீஸ்வரனா இருந்தாருன்னா ஒரு பழசா இருக்கக்கூடிய, அதாவது செகண்ட் ஹேண்டா நீங்க போங்கம்மா, ஒரு பொண்ணு ஜாதகம் நான் அந்த ஜாதகத்தோட உங்களுக்கு போடுறேன். ஐஐடியில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு, அவங்க ஜாதகப்படி இன்னும் மேரேஜ் ஆகல. ஏன்னா அவங்க ஃபேமிலியே நல்ல பெரிய பிக் ஷாட்டா இருக்கிறாங்க. அப்பாவும் பெரிய கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்காரு, இவங்களும் பெரிய நல்ல வெல் செட்டில்டு. அவங்களுக்கு வரக்கூடிய வரன் கடகலக்கணம் 7ஆம் இடத்துல சனி உட்காந்து நிக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் அவங்களுடைய தாட்? எப்படி இருக்கும்? அந்த கேட்டகரியிலேயே பார்ப்பாங்க, பிக் ஷாட்டா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி வராது. அப்படிங்கும்போது என்ன ஆகும்? சனி இப்படித்தான் கொடுக்கும். வயதானவர்கள் அல்லது இது மாதிரி செகண்ட் ஹேண்டா நீங்க போகுமா, 2வது மேரேஜ் 2வது திருமணத்திற்காக போகக்கூடிய ஒரு ஆளா தான் நீங்க போவீங்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும்ல. அதுதான் முக்கியமான தாரதோஷமா இருக்குது. இப்ப இப்படித்தான் இவரும் கேட்கிறாரு, எனக்கு வந்துருச்சு இப்படி, ஏன் வரல? வரலாற்றுக்கான காரணம் இப்படித்தான். சப்போஸ் வந்துருச்சுன்னா கூட சத்தியமா இருக்கக்கூடாது சார், சத்தியமா இருக்கக்கூடாது. பயங்கர ப்ராப்ளம் விலைக்கு போகக்கூடிய அமைப்பு தான் காட்டும். சரிங்களா? வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. வந்துச்சுன்னா இப்படிதான் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஆக இந்த ஜாதகத்தில் சனி செவ்வாய் ராகு 7ஆம் இடத்தில் உட்கார்ந்து தாரதோஷத்தை பாதக வேலையை செய்ய விடாமல் தடுக்குது. அதனால பிரச்சனைகள் மனைவியின் வழியாக வராது அப்படிங்கறதான் என்னுடைய ஆன்சர். எப்படிப்பட்ட பொண்ணா இருக்கணும்? இந்த கேட்டகரியில இருக்கணும். இப்படித்தான் தாரதோஷம் இந்த ஜாதகத்துக்கு வேலை செய்யுது. புரிஞ்சுச்சுன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? தாரதோஷம் ஏன் இப்படி வேலை செய்யறதுக்கான காரணம் 7ஆம் இடம், இது உபயலக்னம், அதற்கு 7ஆம் இடம் இப்படி சம்பந்தப்படுறதுனால. சரிங்களா? 2வது பாயிண்ட், சந்திர கேந்திரம் சந்திர பௌர்ணமி யோகம் ஏன் இந்த ஜாதகத்துக்கு இப்படி வேலை செய்யல அப்படின்னா, இந்த ஜாதகத்துல சந்திரன் பௌர்ணமியாக இருந்து 7வது பாவகாதிபதி பலமாயிடு நிக்குது. 7வது பாவகாதிபதி பலமா நின்றுச்சுன்னா பாதகஸ்தானம் பாதகாதிபதி பலமாயிடுறான்னு அர்த்தம். இப்ப 7வது பாவக அதிபதி பலமானாலே பாதகம் செய்யணும்னு அவசியம் இல்லை. 7வது பாவகமும் சூப்பரா இருக்கணும். ஏதாவது எந்த ஒரு பாவக தொடர்பு இல்லாம இருந்துச்சுன்னா தான் அது பாதகத்தன்மையை கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் இடம் கெட்டு போயிடுச்சு, 7ஆம் பாவகாதிபதி பலமா நிக்குது. ஓகேவா? அப்ப என்ன ஆகுது? மிக குறைவான பாதகம் தான், அது ஒண்ணும் பெருசா எறும்பு கட்சம். இப்ப அவருக்கு கொடுக்குதுல, இது ஒரு நெருடல் கொடுக்குதுல, ஏன் இப்படி விட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கே
இதுதான் அந்த பாதகம் அப்படின்னு எடுத்துக்கணும். இதனால ஒரு பிரச்சனைகள் பெருசாலாம் வரவே வராது, பயப்படவே வேண்டாம். ஓகேவா? இந்த சந்திரன் அதை கண்ட்ரோல் பண்ணிடும், பயப்படாதீங்க. ரைட். இந்த செகண்ட் மேரேஜ் ரெண்டாவது பொண்ணு வந்ததுக்கான காரணமும் சொல்லியாச்சு, சனி செவ்வாய் காம்பினேஷன் வர்றதுனால தான் இந்த அமைப்பு. ஓகேவா? ஸோ இது ஆணுக்கு இருந்தாலும் சரி பெண்ணுக்கு இருந்தாலும் சரி, பெண்ணோட ஜாதகத்துல இதே போன்ற அமைப்பு இருந்துச்சுன்னா வயது முதிர்ந்த அப்படிங்கிற ஒரு ஆணோட தான் தொடர்பு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு தான் மேரேஜ் பண்ணி போவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதுக்கும் விதிவிலக்குகள் இருக்கு நிறையா. நான் ஒரு டைரக்டா ஒரு சென்டென்ஸ்ல சொல்லிட்டு முடிச்சிட்டேன், ஒரே பாயிண்ட்ல முடிச்சிட்டேன், இதுக்கு ஒரே ஆன்சர் தான் அப்படி இல்லை. ஓகேவா? ரைட். இந்த தொடர்பு இப்போ வரைக்கும் இருக்கிற இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு தசாபுத்திக்கு வந்துடணும். இவருக்கு 2000 சொல்லியிருக்காரு, 2020 செப்டம்பருக்கு அப்புறம் தான் இவங்களுடைய தொடர்பு வந்துச்சு. அப்ப அதுக்கு காரணத்தை பார்க்கலாமா? அப்ப 2020க்கு போங்க. அப்ப பேக்ல பின்னாடி போகணும். 2020 குரு தசையில சனி புத்தி அப்ப போயிட்டு இருந்துச்சு. ஸோ குரு தசை சனி புத்தி சந்திரனுடைய அந்தரம். ஓகேவா? சந்திரனுடைய அந்தரத்துல தான் இந்த காலகட்டம் நடந்துச்சு. ஸோ அப்ப என்ன ஆகுது, இந்த ஜாதகத்துக்கு சனி புத்தி, கேது புத்தி, செவ்வாய் எல்லாமே அந்த பாருங்க புதனுடைய தொடர்பு நிக்குது. இப்போ குரு நடக்கிறதே குரு தசை. குருவோட வீட்டுல தான் புதன் சூரியன் உட்கார்ந்துருக்காரு. ஓகே, அந்த புதனுடைய வீட்டுக்கு தான் 7ஆம் பாவகமா நிக்குது. அந்த பாவகத்துல தான் செவ்வாய் ராகு சனி காம்பினேஷன். அப்ப என்ன ஆகுது, இவங்க தான் உங்க மனைவி, இவங்களதான் நீங்க வாழணும், இவங்களோட தான் வாழணும். அந்த சந்திரன் பார்த்த அந்த 7ஆம் பாவகம் ஒரு பாதகம் இருக்குல்ல, ஒரு குறை இருக்குல்ல, அந்த குறைதான் என்ன குறை, ஒரு மனசை நெருடிக்கிட்டே இருக்கிறது. அவங்களால ஒரு ப்ராப்ளம் கிடையாது, இந்த எண்ணங்கள் வர்றதுதான் சந்திரனுடைய கேந்திரத்தினால. என்னது இப்ப வந்துச்சுன்னா பிரச்சனை இதனாலதான் வரும். ஓகேவா? அதை ஓவர் கம் பண்ணிட்டு போயிடுங்க சார், பயப்பட வேண்டாம். ஸோ இதுதான் உங்களுக்கான அமைப்பா நிற்குது. இன்ன வரைக்கும் தொடர்புக்கு காரணம் இப்ப நடந்துட்டு இருக்கிறது குரு தசையில குரு புத்தி முடிஞ்சு, சனி புத்தி முடிஞ்சு, புதன் புத்தி முடிஞ்சு போச்சு. இப்ப கேது புத்தி போயிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ புதன் புத்தி முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன, கேது புத்தி. இந்த கேதுவும் அதே லக்னத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் தொடர்பு. ஸோ சுக்கிரன்ல தான் மாறும். சுக்கிரன் கூட புதனுடைய நட்சத்திரமா, சனியினுடைய நட்சத்திரம். ஸோ தொடர்பு இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகுது, கண்டினியூஸா அந்த 7ஆம் இடத்தோடு சனி கேது ராகுவோட காம்பினேஷன்ஸ் வரும்பொழுது என்ன ஆகுது, அப்ப இந்த தொடர்பு இன்னும் கண்டினியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப இவங்க தான் உங்களுடைய மனைவி அப்படிங்கிற கேட்டகரிக்கு தள்ளப்படுது. ஓகேவா? ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர் நான் சொல்லிட்டேன். ஸோ தாரதோஷம் ஏன் இப்படி நடந்துச்சு அதுக்கான காரணம் சொல்லியாச்சு. பௌர்ணமி யோகம் இருந்தும் ஏன் இப்படி நடந்துச்சுன்னா, பௌர்ணமி யோகம் இருக்கிறதுனால தான். பௌர்ணமி யோகம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. பௌர்ணமி யோகம் இருக்கிறதுனால அவங்க மூலமா ப்ராப்ளம் வராது தான் என்னுடைய ஆன்சர். இந்த ஜாதகத்துல சந்திரன்கிறது யார், யோகாதிபதி. ஸோ அது 7ஆம் பாவகாதிபதியை பார்க்கறது ஒருவத்து நல்லதா இருந்தாலும் பாதகத்தன்மையும் கொடுக்கணும். பாதகத்தன்மையை கொடுக்கறதுக்கு அந்த பாவகம் நல்லா இருக்கணும். அந்த பாவகம் கெட்டு போயிடுச்சு, பாதகத்தன்மை இல்லை. ஓகேவா? அந்த பாவகம் எப்படி கெட்டு போயிருக்குன்னா சனி செவ்வாய் ராகுனால கெட்டு போயிருக்கு. அப்ப இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு உருவம் கொண்ட ஒரு நபர் தான் உங்களுக்கு இப்ப மனைவியா வந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த பாவகம் இருள் ஆகுதோ அதற்கேற்ற போல இந்த மாதிரி ஒரு குழந்தையோட ஒரு பெண்ணு அல்லது 2 குழந்தைகள் கூட ஒரு பெண்ணு, இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் தொடர்பு இருக்குது. அதுதான் என்னுடைய ஆன்சர். சரிங்களா? இன்ன வரைக்கும் போது இன்னும் கண்டினியூஸும் ஆகுது. ஸோ உங்களுக்கான ஆன்சர் தெளிவாக கிடைச்சிருக்கும். இதனாலதான் நான் அன்னைக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால பார்க்கக்கூடிய நேர்கள் எல்லாருக்கும் நம்ம சொல்றது, லக்னத்துக்கு 7ஆம் இடம், அதுவும் 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் ராகு இருக்குதுனாலே கெடுதல் அப்படிங்கிறது கிடையாது. இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். அந்த பாதகஸ்தானத்துல பாவகரம் இருக்கிறதுனால பாதகத்தன்மை குறைஞ்சிருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதனால மனைவியின் மூலமாக இந்த ஜாதகத்துக்கு கெடுதல் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஆன்சர். சரிங்களா? ஆனா அந்த சந்திரனுடைய கேந்திரம் 7ஆம் பாவத்தில் இருக்கிறது, பாதகத்தன்மை மிக குறைவாக இருக்குது. அது சின்ன சின்னதா புரிதல்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவரால தான் வரும். ஓகே, ஸோ அது ஒன்று தான். ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். குரு தசை போயிட்டு இருக்குது, அடுத்தது சனி தசை. ஜாதகத்துல ஆன்மீக கிரக சேர்க்கையும் இருக்குது பாருங்க. இந்த ஜாதகத்துல இப்படிப்பட்ட ஒரு இதுக்கு குரு தசை ஆன்மீக கிரக சேர்க்கையும் இந்த ஜாதகத்துல அருமையா நிக்குது. ஓகே, இது ஒரு சூப்பரான ஜாதகம் தான். இந்த ஒரு பாயிண்ட் தான் இவர் கேள்வி கேட்டிருந்தாரு. அதற்கான விளக்கம் நம்ம சொன்னோம். ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற நேர்களுக்கும் ஜோதிடம் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா கூட கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஏன் அப்படி சொன்னீங்க, எதுக்கு அப்படி சொன்னீங்கன்னு அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். சார் அஜித் குமார் சார், உங்களுடைய ஜாதகம் நீங்க கேட்டிருந்தீங்க, உங்களுக்கான ஆன்சர் வந்துடுச்சு. ரைட். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம்.